Daily. Taste the Daily. இந்த டிவிக்கு எம்எல்ஏ கொடுத்தது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் இன் அ குட் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க அதே தர்மத்தை ஃபாலோ பண்றவரா இருந்தா நீங்க சொல்லலாம். நீங்க வேற தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹிந்துசம் அழிச்சிருவீங்களா? நீங்க அசம்பிளில வந்து அதை சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பீச் என்ன கொடுத்த வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து நீங்க வந்து நாங்க மைனாரிட்டி ஆட்சின்னு நினைச்சீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சின்னு நினைச்சுக்கோங்க, ஏன்னா நாங்க மைனாரிட்டிக்காக தான் வந்து நாங்க வேலை பார்க்க போறோம். அப்ப மெஜாரிட்டி நம்மளாம் என்னங்க இல்ல என்னன்னு கேக்குறேன். நம்ம என்ன குற்றம் பண்ணிட்டோமா? இந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் நாங்க வந்து கிடையாது, நாங்க வந்து மத சார்பற்ற வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டா? வந்து இவரும் அதான் சொல்றாரு, டிஎம்கேவும் மத சார்பற்ற கூட்டணியோட தான் நாங்க இருப்போம். ரொம்ப சந்தோஷங்க. ஐயுஎம்எல்னா என்னங்க? இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். நீங்க அதை பண்றதுனாலதான் திரும்ப திரும்ப நாங்க மத சார்பற்ற கட்சின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சியாவும் இருப்பாங்களாம், ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து ஆளுங்கட்சியிலும் இருப்பாங்களாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும் போதே என்ன சொல்றாரு, எங்களோட டிஎம்கேவோட சின்னத்துல உட்கார்ந்து ஜெயிச்சவங்களோட கொலாபரேஷன்ல இவங்க வந்து அங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை மிரட்ட ஸ்டேட்மெண்ட் தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க, உங்களை கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டா அதுல இருக்கிற ரெண்டு எம்எல்ஏ வந்து அவங்களோட நோ கான்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படி ஓடும்? இப்படி திமுக தீய சக்தின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு இப்ப அந்த திமுகவோட டெக்னிக்கலி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா என்னது ஆளும் கட்சியும் நானே எதிர்கட்சியும் நானே ஆயிடுலையா? இப்ப யாரு கேள்வி கேட்பாங்க? உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. உட்கார்ந்த கையோட நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. வெளியில வந்து உங்க எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். எந்த காலத்துலதான் தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறந்த ஒரு பாவத்துக்கு நம்மளையும் ஒரு மக்களா மதிச்சு நம்மளுக்கும் பாப்பாங்கன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறக்கிறதே ஒரு பாவம் ஆக்கிட்டாங்களே. இப்போ இதே டிவிகா எம்எல்ஏ சொன்னது கரெக்ட்னு எத்தனை முஸ்லிம்ஸ் வந்து நிப்பாங்க? இந்த டிவிகா எம்எல்ஏ சொன்னது தப்புன்னு எத்தனை ஹிந்துஸ் வந்து நிப்பாங்க? என்னங்க பண்றீங்க வந்து ஒரு வாரத்துல? இதுதான் உங்க புது ஆட்சியா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். மேம், 2026 புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. ஆட்சி அமைச்ச உடனேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. முஸ்தபா அப்படின்றவர் அவங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, அவர் பேசியிருக்காரு, சனாதனத்தை ஒழிப்போம். அதாவது ரிப்போர்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையிலே சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க எப்படி கேட்ட உடனே நாங்களும் பெரியாரை வச்சிருக்கோம், அம்பேத்கரை வச்சிருக்கோம், நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போம் தான் களத்துக்கு வந்திருக்கோம்னு ஒரு இஸ்லாமியர் இந்த கருத்தை பதிவிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்சல்யூட் அப்சர்ட். இன்னொன்னு என்ன அவங்களுக்கு புரியல அப்படின்னா, ப்ராபப்ளி அவங்களுக்கு இப்ப புதுசா வந்திருக்கிறதுனால லீகலி இதுக்கு என்னென்ன லைபிலிட்டின்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு வந்து எந்த ஒரு கேஸும் நம்ம போட முடியாது, ஏன்னா அவர் அசம்பிளிக்குள்ள பேசினாரு. சோ ஹி ஹேஸ் தி ப்ரொடெக்ஷன். இவர் அசம்பிளி வெளியில வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, நாங்களும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எத்தனை பேர் இவர் மேல கேஸ ஃபைல் பண்ண போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடுல இவங்க இருக்கிறதுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சோ கண்டிப்பா இவர் பேர்ல ஒரு வந்து இப்போ தே வில் பி ப்ராசிக்யூஷன் அகேன்ஸ்ட் இவரு கண்டிப்பா நடக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எடுத்துட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே இவரு பெண்டிங்ல இருக்கு, அதோட சேர்த்து டேக் பண்ணுவாங்களா இருக்கும். சரி, ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியலன்னு அரவிந்த், எதனால இவ்வளவு ஒரு வெறுப்பு? இப்போ யாரோட ரிலீஜியஸ் பிராக்டிஸ் மேலயும் யாருக்குமே ஒரு வெறுப்பு கிடையாது. ஹிந்து ரிலீஜியஸ் பிராக்டிஸ் மேல மட்டும் எதுக்கு இவ்வளவு வெறுப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த சனாதன தர்மம்னா என்ன, எதனால வந்து இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமா தானே இது ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கூட தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னா பெருசா தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். சோ எதனால வந்து இதெல்லாமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சனாதன தர்மம் அப்படின்றது வந்து ஒரு 4000-5000 வருஷம் ஓல்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இது ஒரே நாள்ல வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட் இஸ் அன் இவல்யூஷன். 4 நாளுக்கு அப்படியே வந்து வாழையடி வாழையா உட்காந்து அதுல ஆட் ஆன் பண்ணி
வந்த ஒரு கான்செப்ட். அது என்னது சனாதன தர்மம் அப்படின்னா, இட் இஸ் காட் நத்திங் டு டூ வித் பாலிடிக்ஸ்மா. உட்கார்ந்து இப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும், இது கரெக்டா அது தப்பான்னு எந்த இடத்துலயுமே அதை பத்தி ப்ரீச்சிங் கிடையாது. டெக்னிக்கலி உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கைய வந்து நடைமுறையில கொண்டு வரணும், எப்படி வந்து நமக்கு திருக்குறள் இருக்கோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி, ரிலீஜியஸா ஸ்பிரிச்சுவலா மாரல் கெப்பாசிட்டியில என்னென்ன நம்ம பண்ணணும், எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், எது வந்து புண்ணியம் எது வந்து பாவம், எது வந்து பழி, எது வந்து ஒருத்தங்களுக்கு சாபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை டிஸ்கிரைப் பண்ணி எதனால இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களோட இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாரல் பிரின்சிபிள்ஸ் வச்சுதான் அரவிந்த். அவங்களோட என்ன ஃபாலோ பண்றாங்க அந்த மாரல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றத வச்சுதான் ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பிராக்டிசஸே இருக்கும். சோ அந்த மாதிரி மாரல் பிரின்சிபிள்ஸ் உங்களுக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தர்மத்து வழியா தான் உங்களுக்குனால கொண்டு வர முடியும். இது வந்து ஏன் அப்போ ஹிந்துவிசம் மட்டும் இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர் வந்து 1500 வருஷம் தான் ஆச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட் இருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு 2000 வருஷம் தான் ஆச்சு, அவங்களுக்கும் ஒரு ஸ்டார்ட் டேட் இருக்கு. ஹிந்துவிசம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவல்யூஷன். இப்ப ஹிந்துவிசம் ஹவு ஓல்ட் இஸ் ஹிந்துவிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்கோப்ல வந்து 6000 வருஷம்வாங்க, சிலதுல 10,000 வருஷம்ன்றாங்க, சிலதுல வந்து நம்ம ட்ரேஸே பண்ண முடியாதுன்றாங்க, சிலதுல வந்து இட்ஸ் அன் இவல்யூஷன்ன்றாங்க. மேஜர்லி பெரிய சோசியலிஸ்ட் சோசியாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்துவிசம் அப்படின்றதே வந்து ஒரு ரிலிஜனுக்கு கிடையாது, இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப், இட் இஸ் அ வே ஆஃப் பிராக்டிஸ். அது காலகாலமா நம்ம வந்து அதாவது நடைமுறையில வந்த ஒரு ரிலிஜன் தான் ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஹிந்துவிசம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மா அப்படின்னு பாக்குறதுக்கு பார்வதி இருப்பாங்க, அப்பான்னு பாக்குறதுக்கு சிவன் இருப்பாங்க, பசங்க எப்படி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு எப்படி அப்படின்ற நமக்கு தெரியும், முருகர் விநாயகருக்கு இருந்த பிரச்சனையை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்திருப்பாங்க நம்மளோட ரிலிஜன்ல. அதே மாதிரி வந்து பெண்களுக்கும் சில ஃபேசஸ் ஆஃப் லைஃப் இருக்கும் அப்படின்றதுனால தான் படிப்பு அப்படின்னும் போது சரஸ்வதி கொடுத்திருக்காங்க, பணம் அப்படின்னா லக்ஷ்மி கொடுத்திருக்காங்க, கோவம் அப்படின்னா காளி துர்கை கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தேர் இஸ் a ரீசன். இதெல்லாம் இவால்வ் ஆன ஒரு கான்செப்ட். கரெக்டா? ஒரு விஷயம் நம்ம இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஆக்சுவலி இது ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு பேச்சு நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்கவே கூடாது. பட் ஆனா சட்டசபைக்குள்ளேயே இருக்கிறவங்க இதை பேசுறதுனால இந்த தெளிவு நம்ம கொடுக்கறதுக்கான நிர்பந்தத்துக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். சோ இப்போ ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலிஜன்ல மட்டும்தான் இந்த மல்டி ரிலிஜியஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். டியூவலிசம் அப்படின்ற கான்செப்ட் ஹிந்துவிசம்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது நான் ஒரு ஹிந்துவரா இருந்து என்னோட கணவர் ஒரு வேளை ஒரு இஸ்லாமியரோ இல்ல ஒரு கிறிஸ்தவராவோ இருந்தா நான் ஹிந்துவிசம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கூட அவங்களோட ரிலிஜனை பிராக்டிஸ் பண்ணலாம். இது வேற எந்த ரிலிஜன்லயுமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி தேர் இன் ஹிந்துவிசம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஹிந்துவிசம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது மத்த இருக்கிற ரிலிஜன்ஸ்க்கு வந்து இல்ல இது வந்து அந்த ரிலிஜனை வந்து ஈழ்படுத்தி பேசுறதோ இல்ல அந்த ரிலிஜன்ல வந்து நடக்கிறது வந்து தப்புன்னு சொல்றதோ இல்ல அவங்கள சாத்தான்னு கூப்பிடுறதோ வாட் எவர் வந்து அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதோ இல்ல அவங்க கோயிலுங்களை இடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரீச்சிங் நமக்கு இருந்தது கிடையாது. சோ இதுதான் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் வே ஆஃப் ஹிந்துவிசம் வந்த ஒரு கான்செப்ட். என்ன சரி என்ன தப்பு, தர்மம் அதர்மம், ஏன்னா நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம நம்புறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பண்ற பாவம் எல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்துல உனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும், அதனால பார்த்து நடந்துக்கோ, இப்ப வந்து நீ தப்பு பண்ணக்கூடாது, நீ பண்ற வந்து புண்ணியம் பாவம் எல்லாம் வந்து உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும், அதனால அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்றது ஒருத்தவங்களுக்கான ஒரு பிரின்சிபிள் செட் பண்ற ஒரு விஷயம். இதனால உங்களுக்கு எத்திக்ஸ் மாரல்ஸ் உட்கார்ந்து எது சரி எது தப்பு எது டிசைட் பண்ணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு அழகு இது. இத போய் வந்து எதுக்கு இப்படி பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1925ல பெரியார் வந்து இந்த ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் நடத்தினாரு. அதுக்கப்புறமா அந்த டைம்ல அவர் நடத்தினதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்டிசம் வந்து ரொம்ப பீக்ல இருந்தது. சோ காஸ்டிசம் ரொம்ப பீக்ல இருந்ததுனால இல்ல வந்து எல்லா காஸ்டையும் வந்து ஈக்குவல் ஆக்கிடணும் அப்படின்ற அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்ட்ல அந்த டைம்ல பெரியார் எடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு உடன்பாடு கிடையாது, அதுல நானும் ஒருத்தின்னு வச்சுக்கோங்க. சோ பட் ஆனா அது இல்லாம இப்போ ஒரு கடந்த ஒரு 15-20 வருஷத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் பத்தி பேச்சே கிடையாது. அண்ணாதுரை தானங்க பேஸே இவங்களுக்கு. பெரியார்ன்றது பிலாசபி கொடுத்தவர் மட்டும்தான். பொலிட்டிக்கல் பேக்கிங் பொலிட்டிக்கல் பேஸ் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் மட்டும்தான். ஆனா அண்ணாதுரை அவர்களை பத்தி யாராவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா அண்ணாதுரை அவர்கள் வந்து ஆக்சுவல் செக்யூலரிஸ்ட்.
எந்த ஒரு கட்சி பத்தியோ யாரையுமே இழிவுபடுத்தி பேச மாட்டாரு. எந்த இவர் தான் வந்து பெரியார் மட்டும்தான் போய் செருப்பு மாலை போடுறது, உட்காந்து எச்சி துப்புறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் அவர் பண்ணியிருந்திருக்காரே தவிர, அண்ணாதுரை வந்து he was a typical administrator, a proper politician. எது மக்களுக்கு சரியோ அதை போய் சேர்க்கணும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்ல அவர் வளர்ந்ததுனால மட்டும்தான், இல்ல இந்த மாதிரி பிரின்சிபல்ல அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டதுனால மட்டும்தான் ஒன்றே குலம் ஒருவரே தேவர் அப்படின்ற கான்செப்ட் இவர் தானே கொடுக்குறாரு. சோ அப்போ ஒரு குலம் ஒரு தெய்வம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு அப்படின்னா தெய்வத்தை அசிங்கப்படுத்தலன்றதுதான் அர்த்தம். சோ இதனால மட்டும்தான் ஒரு 15-20 வருஷமா நம்ம ஃபுல்லா அவர் அண்ணாதுரை அவரை சைட் பண்ணிட்டு பெரியார ஃப்ரண்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இப்போ ஹிந்துவிசம்ல வந்து இந்த வந்து நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய இருக்கு, சயின்டிபிக் பேக்கிங் கிடையாது அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்போ ஓடிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு, மேஜர்லி வித் தமிழ்நாடு. சரி, அதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம சொல்லணும், டிஎம்கேல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டிவிகேல இருக்கிற ஆதரவர்களா, இந்த சனாதனம் எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்க யாரு நேஷனல் லீடர்ஸ் எத்தனை பேரை நீங்க வந்து கோட் பண்ணாலுமே எல்லாருமே நேரோ டவுன் பண்ணது இந்த ஒரு ஸ்கிரிப்சர் மட்டும்தான். அதாவது காந்தி தான் வந்து நம்மளோட நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் வந்து நம்ம தேசிய பிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும். அதுல அட்லீஸ்ட் டிஸ்கிரிபன்சி இல்லைன்னு இப்ப நான் நம்புறேன். இப்ப வரைக்கும் நேஷனல் ஃபாதர் அப்படின்னா காந்தி அவரோட நம்ம காட்டுறோம். அவரே அவரோட அஹிம்சா அப்படின்ற கான்செப்டை எடுத்தது சனாதன தர்மத்துல இருந்து தான். சுவாமி விவேகானந்தா அவரோட கான்செப்ட் எடுத்தது எல்லாமே சனாதன தர்மத்துல இருந்து தான். அதாவது ஐ கேன் கிவ் யூ அ லிஸ்ட் ஆஃப் இட். சோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இவங்களே ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டு, இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் அசம்பிளில உட்காந்து பேசுறதுனால இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது. இதை வெளியில வந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வந்த போது இப்ப இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அவங்களோட சைட்ல எடுத்த ஒரு ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எந்த ஒரு மதத்தையுமே வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. இது ஒன்லி இந்த ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் காஸ்டிசம் அண்ட் செக்யூர் அண்ட் வந்து சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் தமிழ்நாடுல மட்டும்தான் வந்து நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோமே தவிர எந்த ஒரு மதத்தையுமே நாங்க ஹர்ட் பண்றது எங்களோட இன்டென்ஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டு திரும்ப அசம்பிளில வந்து அதையே சொல்றீங்க. நீங்க அசம்பிளில வந்து அதை சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பீச் என்ன கொடுத்த வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து, நீங்க வந்து நாங்க மைனாரிட்டி ஆட்சின்னு நினைச்சீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சின்னு நினைச்சுக்கோங்க, ஏன்னா நாங்க மைனாரிட்டிக்காக தான் வந்து நாங்க வேலை பார்க்க போறோம். அப்ப மெஜாரிட்டி நம்மளாம் என்னங்க இல்ல என்னன்னு கேக்குறேன். நம்ம என்ன குற்றம் பண்ணிட்டோமா? இல்ல என்ன மெஜாரிட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நாட்டுல எப்படி இருக்குன்னா மைனாரிட்டியா இருக்கிறது தான் ரொம்ப சேஃப், கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட். உங்களை பத்தி யாரும் எதுவும் பேச முடியாது. ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா தூக்கி வந்து உங்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு நான் பெயிலபிள் வாரண்ட்டை கொடுத்து விட்டுருவாங்க. சோ இதெல்லாம் வந்து இட் இஸ் அ ஃபேவரபிள் சிச்சுவேஷன் ஃபார் மைனாரிட்டி கமிஷன், மைனாரிட்டிஸ். இப்ப மெஜாரிட்டியா இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பாவம் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை பத்தி நம்ம யார் நாங்களாம் இருக்கோம் இங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இதே ஹிந்துவிசம் தான் வந்து என்ன சொல்றது 6000-7000 வருஷமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்துட்டு போயிருக்காங்க. எதனால இன்னும் இது வந்து ஒரு ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸா இன்னும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம வந்து சகிப்புத்தன்மை ஹிந்துஸ்க்கு ரொம்ப அதிகம். அது எவ்வளவு தூரத்துக்கு சகிப்புத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா, வந்தவங்க எல்லாரும் உங்க கோயில இடிக்கிறாங்களா, பரவாயில்ல என்ன பண்றது, ஆனா நம்ம மனசுல வச்சுப்போம். அவ்வளவு எதுக்குங்க என்ன சொல்றது, நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்தவரையே வந்து இடிச்சு கொண்டு போய் நம்ம திருப்பதியில தானே 60 வருஷமோ 40 வருஷமோ ஏதோ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தானே திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்து அந்த இவரை வச்சது, சாமி சிலையை வச்சது நம்மங்க. சோ அந்த மாதிரி நம்மனால பண்ண முடியறது என்னன்னா ரிலீஜியஸ் பிராக்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போமே தவிர, இது தேவையில்லாம இன்னொருத்தங்களுக்கு எதுக்கு வந்து அவங்களோட ஸ்கோப் ஆஃப் பிலீஃப்ல போய் அதுல ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டு, இந்த டிவிக்கு எம்எல்ஏ கொடுத்தது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் இன் அ குட் டேஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க அதே தர்மத்தை ஃபாலோ பண்றவரா இருந்தா நீங்க சொல்லலாம். நீங்க வேற தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹிந்துவிசம் அழிச்சிருவீங்களா நீங்க? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இதெல்லாம் இக்னரன்ஸ்ல பண்ற ஒரு விஷயம். பட் ஹி வில் ரியலி பே ஹை ஃபார் இட். மேம், நீங்க பேசும்போது சொன்னீங்க கடந்த ஒரு 2-3 வருடங்களா மட்டும்தான் சனாதன தர்மம்னா என்னன்னே இங்க தெரியுது தமிழ்நாட்டுல. அதுக்கு முன்னால யாருமே இதை எடுத்து பெருசா பேச கிடையாது. அப்போ ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அது இங்க வளருது அப்படின்றத அர்த்தம். ஒருத்தர் வளர்ந்தாதான் அதை பத்தி பேசுவாங்க. நான் தொடர்ந்து திமுக 2021 ஆட்சி அமைச்சதுல இருந்து தொடர்ந்து சாதாரணத்தை எதிர்ப்புன்னு சொல்லி டெப்டி சிஎம் சொல்லி அது வழக்குகள் வரைக்கும் போச்சு, எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்ப தாவேக்கா புதிதாக இருக்கக்கூடிய கட்சியும் இதே நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்னா கடல் அமைதியா இருக்க வரைக்கும் தான் அது அமைதியா இருக்கும்.
கடல் சினம் கொண்டுச்சுன்னா சுனாமியாவா இருக்கும். அப்ப யாரு நல்லவங்க கிட்டவெல்லாம் பார்க்காது வாரிட்டு போயிடும். அது மாதிரியான ஒரு நிலை. நீங்க சொன்ன சகிப்புத்தன்மை அதிகம் சொன்னீங்க இந்துக்களுக்கு. இதை எத்தனை நாளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும்? ஒரு கட்டத்துல அது வந்து முடிவுக்கு வரணும்ல. அப்படி வந்தா என்னவாக நிலைமை இருக்கும்? இப்போ இந்த தாவேகா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு முதல்வரா மக்களோட நம்பிக்கையா 108 சீட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு மக்கள் நம்பி உங்களை ஓட்டு போட்டதுல அதுல வந்து இப்ப இவங்க வந்து ஆன்டி பிராமின் டெக்னிக்கலி கரெக்டா, அதுல பிராமணர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் நாங்க வந்து கிடையாது, நாங்க வந்து மத சார்பற்ற வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா? வந்து இவரும் அதான் சொல்றாரு, டிஎம்கேவும் மத சார்பற்ற கூட்டணியோட தான் நாங்க இருப்போம். ரொம்ப சந்தோஷங்க. ஐயுஎம்எல்னா என்னங்க? ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். இல்ல அது வந்து அவங்க அதை மட்டும் தான் மதசார்பற்றன்னு சொல்லிடுறாங்க. கட்சியோட பேர்லயே ஒரு இஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி மதசார்பற்ற கட்சியா இருக்கும்? இன்ஃபேக்ட் அந்த கட்சியோட ஃபவுண்டேஷனே அதுதானே. முஸ்லிம்ஸா இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த ஸ்கோப் கொடுக்கணும், அவங்கள வந்து முன்னேற்றணும், அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் 1925-26 வந்தது, இஃப் ஐம் நாட் ரைட். சோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு ஹிந்து லீடர் இருந்திருக்காங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல நான் காட்டுவேன், முஸ்லிம் லீடர்ஸ் இருந்திருக்காங்க, முஸ்லிம் ஹெட்ஸ் இருந்திருக்காங்க, அதுல ஒருத்தங்க இருந்திருக்காங்களா? சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மத சார்பற்ற அப்படின்னு நீங்க சொல்லி ஏன், அதாவது என்ன சொல்றது, நிறைஞ்ச பானை வந்து தலையாது அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க அதை பண்றதுனாலதான் திரும்ப திரும்ப நாங்க மத சார்பற்ற கட்சின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க பண்றது அதுதான். நீங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை பண்ணி தமிழ்நாட்டுல குட்டிச்சோறு ஆக்குனதுனாலதான் மக்கள் உங்க மேல இருக்கிற வெறுப்புல, உங்க மேல இருக்கிற சலிப்புல புதுசா வந்த கட்சி, அவங்களுக்கு கட்சினால் அவருக்கு நடத்த முடியுமா முடியாதான்ற தெரியாம கூட இல்ல நாங்க அவருக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு புதுசா யாரா வந்தா போதும்னு அவருக்கு ஓட்டு போட்டாச்சு. ஆனா இப்ப இருக்கிற நிலவரம் வந்து ஒண்ணுமே புரியலையே அரவிந்த். அதாவது இப்ப வந்து இவங்க வந்து ஆளுங்கட்சியாவும் இருப்பாங்களாம், ஆனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து ஆளுங்கட்சியிலும் இருப்பாங்களாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும் போதே என்ன சொல்றாரு, எங்களோட டிஎம்கேவோட சின்னத்துல உட்கார்ந்து ஜெயிச்சவங்களோட கொலாபரேஷன்ல இவங்க வந்து அங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை மிரட்ட ஸ்டேட்மெண்ட் தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவீங்க, உங்களை கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டா அதுல இருக்கிற ரெண்டு எம்எல்ஏ வந்து அவங்களோட நோ கான்பிடன்ஸ் கொடுத்துருவாங்க. இது எப்படி ஓடும் இப்படி? இதுக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங் இல்லையா? திமுக தீய சக்தின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு இப்ப அந்த திமுகவோட டெக்னிக்கலி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா என்னது, ஆளும் கட்சியும் நானே எதிர்கட்சியும் நானே ஆயிடு இல்லையா? இப்ப யாரு கேள்வி கேட்பாங்க? மேம் இதுல எனக்கு ஒரே ஒரு கருத்து வேணும். அப்படின்னா திமுக அதிமுக மாற்றாக தான் தாவேகா தேர்ந்தெடுத்தாங்க. குறிப்பாக இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய பல பேர் தான் தாவேகா விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவர் நீங்க சொல்லும் போல நாங்க மைனாரிட்டி அரசாங்கம் தான், மைனாரிட்டி மக்களுக்கு உழைக்க வந்த அரசாங்கம் அப்படின்ற மாதிரியும் விஜய் பேசிட்டாரு. இந்த தருவாயில மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் இந்த இந்து மதத்திற்கான சனாதனத்தை ஒழிப்பேன் பேசும்போது இப்போது வரை கட்சியின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வந்து தெரியாம சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை கூட அவர் சொல்லலை. அப்ப என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? இவங்களும் சனாதனத்தை எதிர்க்கிறோம், திமுகவின் அதே நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா இது இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் இது ஒரு எதிர்ப்பு இதா தானே தெரியும். அதாவது நீங்க எதிர்ப்பு நீங்க சொல்ற வரைக்கும் நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்க அப்படின்றதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், சரியா? உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு, உட்கார்ந்த கையோட நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, வெளியில வந்து உங்க எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க சொல்ற வரைக்கும் வாயை திறந்து இல்லங்க அப்படி கிடையாது, நான் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா தான் பார்த்துப்பேன், நான் எந்த மதத்துக்கும் எந்த டிஃபரன்ஸ் இருக்காதுன்றது தானே நீங்க ப்ராமிஸ் எடுத்தீங்க. அதாவது அன்னைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரமனில அதுதானங்க சொன்னாரு, எந்த மதமும் வந்து டிஃபரன்சஸ் இல்லாம எல்லா மதத்தையும் நான் ஈக்குவலா பார்ப்பேன்னு. எந்த காலத்துலதான் தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறந்த ஒரு பாவத்துக்கு நம்மளையும் ஒரு மக்களா மதிச்சு நம்மளுக்கும் பாப்பாங்கன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறக்கிறதே ஒரு பாவம் ஆக்கிட்டாங்களே. இப்ப போக போக எப்படி ஆயிடும் அப்படின்னா ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றதே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆக்கிடுவானுங்க, ஹிந்துவிசமையே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா, ஐயோ நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்களா, நீங்க சாமி கும்பிடுறீங்களா, இப்ப ராமர் வந்து நார்த் இந்தியன் ஆயிட்டாரு, கிருஷ்ணர் வந்து நார்த் இந்தியன் ஆயிட்டாரு, நம்ம வெறும் சிவன் பார்வதி லட்சுமி மட்டும் தான் நம்ம கும்பிட முடியும். சோ விநாயகர் கூட அப்படி இப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த பக்கம். மத்தபடி ராமர் கிருஷ்ணர் யாருமே நம்ம பக்கம் வேண்டாம், அதெல்லாம் நார்த் இந்தியன் சாமின்னு ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிடுறதே, கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுறதே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆயிடும் பாத்துக்கோங்க.
சோ இது எப்போ வரைக்கும் இது போகும்? நீங்க சொன்ன மாதிரி காடு மிரண்டால் வந்து நாடு கொள்ளாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இட் இஸ், அந்த மாதிரி வந்து எப்ப இதெல்லாம் வந்து we have to start this tolerance at one point. அரவிந்த், எவ்வளவு நாள் வாயை மூடிட்டு பரவாயில்ல அப்படின்னு சலிச்சுக்கிட்டு. இல்ல மேம், அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், என்னை தாண்டிலும் உங்களுக்கு வயது ரீதியாக சில அனுபவங்கள் இருக்கும், பல வழக்குகளை பார்த்திருப்பீங்க. மத ரீதியாக வரும்போது மட்டும் பெரும்பான்மையான இந்த மதத்தை திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க, இந்த மதத்தை மட்டுமே தான் கார்னர் பண்ணி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை ஏதோ இவர்கள் மத வெறியர்கள் மாதிரியும் சிறுபான்மையினரை வந்து வாழவே விட மாட்டாங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை இவங்க ஏன் இந்த அளவுக்கு பலமா கட்டி வச்சிருக்காங்க? இதை உடைக்கிறது அப்படின்னா குறிப்பா தமிழ்நாட்டுல அது சாத்தியமா? இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க அந்த மதம் சார்பற்ற லீகலி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு கேட்டதை நான் ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். இப்போ ஏப்ரல் 2026 ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட். இவரு நம்ம துரந்தரோட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ரன்வீர் சிங், அவர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போறாரு. போய் இந்த காந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்ப செகண்ட் பார்ட் வந்தது இல்லையா, அந்த காந்தாரா படத்தோட சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு அம்மன், அவங்கள வந்து ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை காமிச்சு அது ஒரு பெரிய பிரளயம் ஆகி நம்ம பெங்களூர்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் எஃப்ஐஆர் குவாஷ்க்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து அவர் ரிலீஜியஸா நீங்க வந்து ஒருத்தங்களை வந்து இன்டாலரன்ஸ் இப்படி எல்லாம் காட்ட முடியாது, அவங்களோட ரிலீஜியஸ் பிராக்டிஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டு அவர் அன்அபாலஜெட்டிக், அதாவது அன்கண்டிஷனல் அப்பாலஜி அவர் கொடுத்துட்டு அதே சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு 4 வாரத்துக்குள்ள போய் நீ அந்த கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்ன்றது ஆர்டர். அது 4 வாரத்துல போய் பண்ணிட்டு வந்து வரணும் அவரு. புரியுதா என்ன சொல்றாரு? போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். சோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட். நான் என்ன கேக்குறேன், நாங்க எதனால வந்து நீங்க எந்த ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியோ அவங்களோட பிராக்டிஸையோ, ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோ அவங்களோட பிராக்டிஸையோ நீங்க வந்து ஒரு இலக்காரமா பேசுறது இல்ல? இப்ப நான் என்ன கேக்குறேன், கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில சால்வேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, கரெக்டா? தூய்மைப்படுத்துறது, அதாவது அவரோட பிளட் தான் வந்து அந்த கிரேப் ஜூஸ், அவரோட பிளஷ் தான் வந்து பிரெட் அப்படின்னு நம்பி அவங்க சாப்பிடுறாங்க. அதை கேலி கிண்டல் பண்ணி பாருங்க. இல்லங்க, எத்தனையோ ஃபாதர்ஸ் என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, உங்களெல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி, உங்களுக்கு நாக்கு மேல பல்லு போட்டு பேசுற மாதிரி எங்களை பேச சொல்லுங்களேன், நாங்க உங்களை மாதிரி சும்மா இருக்க மாட்டோம். கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் ஹேவ் டோல்ட் மீ திஸ். அவ்வளவு முடிஞ்சிருச்சு. முஸ்லிம்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஜன்னத்துன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் அது? அதாவது இஸ்லாம வந்து நீங்க வாழ வைக்கணும்ன்றதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இஸ்லாம் வாழ்ந்துச்சுன்னா நீங்க போய் அல்லாவோட கால்ல போய் சேருவீங்க. அந்த வழி வந்து உங்களுக்கு நியாயம் அநியாயம் அப்படின்றதுலாம் விஷயம் கிடையாது. ஃபைனல் வந்து நீங்க ஜன்னத்து போய் அல்லாவோட கார்ல போய் சேரணும் அப்படின்றதுதான் அவங்களோட இன்டென்ஷன். அந்த வழியில இப்ப நீங்க நிறைய வந்து இந்த டெரரிஸ்ட் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா, நம்ம மும்பை அட்டாக்ல கூட அதேதான் வந்து உனக்கு அல்லா ஜன்னத் கொடுப்பாரு அப்படின்றதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம என்னைக்காவது அதை பத்தி கமெண்ட் பண்றோமா? இட் இஸ் தேர் பிலீஃப். டெரரிஸ்டா இருந்தா கூட அவங்கள கூட நம்ம கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது அவரோட நம்பிக்கைங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த சால்வேஷன் எத்தனை கிறிஸ்தவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, கோயில்ல இருக்கிறது வந்து பேய், சாமி சிலை வந்து சாத்தான் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டது இல்ல. பட் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள நம்ம அட்டாக் பண்றோம். சரி, we are tolerant அப்படின்றதுனால ஏறி மிதிச்சு சக்கையாக்க முடியாது இல்லையா? ஒரு லெவல் வரைக்கும் தான். சரி, இப்போ நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அரவிந்த், நம்ம எல்லாம் படிச்சவங்க, 4 பேரை பாக்குறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, நீங்க என்ன ரிலிஜன் கூட எனக்கு தெரியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்களோட உட்காரோம், ஏந்திரிக்கிறோம், we are talking with them. நம்மளையே ஹிந்து முஸ்லிம்னு யோசிச்சு இப்ப பேச வச்சுட்டாங்கன்னா பாமர மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு யோசனை வரும் இப்ப இதுல? இப்போ இதே டிவிகா எம்எல்ஏ சொன்னது கரெக்ட்னு எத்தனை முஸ்லிம்ஸ் வந்து நிப்பாங்க? இந்த டிவிகா எம்எல்ஏ சொன்னது தப்புன்னு எத்தனை ஹிந்துஸ் வந்து நிப்பாங்க? என்னங்க பண்றீங்க வந்து ஒரு வாரத்துல? இதுதான் உங்க புது ஆட்சியா? இதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது மக்கள் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்க பரவாயில்ல, நீங்க தப்பு பண்ணனாலும் பரவாயில்ல, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு உங்க கூட வர்றதுனால ஒரு, அதாவது you can't just do anything that comes to mind இல்லையா? இன்னொன்னு கேக்குறேன் பாருங்க, அவரோட ஓஎஸ்டியா ஒரு அஸ்ட்ராலஜரை பிக்ஸ் பண்ணாரு. அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் ஓஎஸ்டியா வந்தாரு. வந்த கையோட அது வந்து அசம்பிளில வந்து பெரிய சர்ச்சையாச்சு. ஆன கையோட நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு லாயரா இல்ல டாக்டரா இல்ல ஜேர்னலிஸ்டா இல்ல இன்ஜினியர் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம்,
அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஓஎஸ்டி ஆகலாம். அது வந்து ஸ்டேட்ல சிஎம் மட்டும் கிடையாதுங்க, சென்ட்ரல்ல சீஃப் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு கூட அதுதான், பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு கூட. அதாவது அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்க்யூமென்ஸ், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். மற்றபடி அவங்க வந்து எந்த துறையில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதுதான் ஓஎஸ்டி கணக்கு. இஃப் அட் ஆல் தே வாண்ட் டு டேக் இட் ஃப்ரம் அவுட் சைட், அதாவது பியூரோக்ரஸில இருந்து எடுக்காம வெளியில இருந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருந்தா போதும். நான் என்ன கேட்கிறேன், இவர் ஒரு அஸ்ட்ராலஜர், ஜோசியர், சரி ஓகே, அவரு வந்து படிச்சவரா, பாலிடிக்ஸ் பத்தி தெரியுமா, இல்ல வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு, இத நீங்க கேள்வி கேட்கணுமா? அவர் ஜோசியர்ன்ற ஒரே காரணத்தினால அவர் வந்து ஓஎஸ்டியா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நம்ம ஹிஸ்டரிய வந்து எவ்வளவு சீக்கிரம் மறந்துடுறோம்னு மட்டும் பாருங்களேன். நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் வந்து ஜோசியரை வந்து கூடயே வச்சுக்கிட்டு எது நல்ல நாள் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன்ல இருந்து யாரு இந்த பாண்டியர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்தான ஜோசியர் இருப்பாரு. அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது சரி இது தப்பு, இதெல்லாம் பிலீஃப் சிஸ்டம், நம்ம இதுல எல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. இது கரெக்டா தப்பான்றதுலாம் வேற விஷயம். எவ்வளவு தூரம் நான் நம்புறேன், எவ்வளவு தூரம் நீங்க நம்புறீங்கன்றது வேற விஷயம். ஆனா நீங்க ஜோசியரா இருக்கிற ஒரே காரணத்துக்குனால நீங்க வந்து முட்டாளா மட்டும் தான் இருப்பீங்க, உங்களுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, உங்களுக்கு பாலிசி மேட்டர்ஸ் தெரியாது, உங்களுக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு புரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? சரி, அது அவங்க சொல்றாங்க, இது உங்க முடிவு தானே. யோசிக்காம நீங்க அவரை ஓஎஸ்டி ஆக்கி இருக்க மாட்டீங்க, நீங்களா தானே முடிவு பண்ணீங்க அவரை ஓஎஸ்டி ஆக்கணும்னு. அந்த ஸ்டாண்டு கூட நீங்க எடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன் நானு. உங்களோட டெசிஷன் தானேங்க அது, ஓஎஸ்டி எடுக்கணும்னு. இப்ப நான் என்ன கேக்குறேன், 500 மீட்டர் வரைக்கும் டாஸ்மார்க் கடைங்க இருக்கக்கூடாதுன்னு நேத்து நீங்க முந்தா நேத்து ஒரு ஆர்டர் போட்டீங்க. நாளைக்கு அதே வந்து இப்ப டிஎம்கே வந்து இல்ல 500 மீட்டர் அப்படின்றது தப்பு, இதனால வந்து டாஸ்மார்க்கோட நமக்கு வந்து கஜானா காலி ஆயிடும் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா உடனே வாபஸ் வாங்கிடுவீங்களா? வாங்க மாட்டீங்கல்ல, பிகாஸ் இட்ஸ் யுவர் ஆர்டர். நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. சோ அதே மாதிரி ஏன் ஜஸ்டிஃபை பண்ணல? எதனால வந்து டிஎம்கே ஒரு வை வில் டிஎம்கே கால் த கார்ட்ஸ்? டிஎம்கே ஆப்போசிஷனா ரூலிங் பார்ட்டியாங்க, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க உங்க வேலையை பார்க்கணும்ல. இதுதான் திஸ் எக்ஸாக்ட்லி. நான் உங்க சேனல்ல சொன்னேன்னா இது இதுல சொன்னேன்னா எனக்கு தெரியல, வேற சேனல்ல இதுதான் நான் சொன்னது. இந்த 108 கையில வச்சுட்டு அவர் சின்ன 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 சின்னதா இருக்கிற பார்ட்டிஸ ஒன்னா சேர்த்து வச்சாருன்னா தமிழ்நாட்டை நடத்துறது முக்கியமா பார்க்க மாட்டாரு, அவரோட கட்சியை நடத்துறது முக்கியமா பாப்பாரு அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 4 எம்எல்ஏ போயிடுவாங்க அந்த பக்கம், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால மட்டும்தான் எப்பவுமே நீங்க கொலாப் பண்ணும்போது ஒரு கரெக்டா யோசிச்சு பண்ணணும் அப்படின்றத அந்த டைம்ல நிறைய நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இப்ப பயந்து 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 இப்படிதான் ஆட்சி நடக்குமா? இது சர்வாதிகார ஆட்சிக்கு வேற ரொம்ப கேவலமான ஆட்சியா இருக்குமே. அதாவது ரூலிங் பார்ட்டியும் இவங்க தான், அப்போசிஷன் பார்ட்டியும் இவங்க தான். அதாவது அப்படின்னா அக்யூஸ்டும் நான் தான், ஜட்ஜும் நான் தான்ற கதையா இருக்குது. ஓகே மேம்.